740 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகளை நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து மீட்டிருக்கோம். அதுவும் இது நடந்திருக்கக்கூடிய காலமானது பார்த்தோன்னா ஜனவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதத்தோட இறுதி வரைக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 மாதங்களில் 749 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமான பகுதிகளை நாங்கள் மீட்டிருக்கோன்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பெரிய ஒரு இடம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸோ இல்லை உக்ரைன் கிட்டேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸோ என்ன ஒரு சம்பவத்தை உணர்த்துதுன்னா, அவங்க பிடிக்கக்கூடிய நகரங்கள், அவங்க பிடிக்கக்கூடிய கிராமங்கள், இதெல்லாம் 5 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும்தான். வெறும் ஒரு சில நகரங்கள் மட்டும்தான் 15 ஸ்கொயர் கிலோமீட்டர், 20 ஸ்கொயர் கிலோமீட்டர், இந்த மாதிரி அதிகப்படியான இடப்பரப்பை கொண்ட நகரங்களாக இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா 750 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட இவங்க பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதை சிம்பிளான ஒரு கால்குலேஷன் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500க்கும் அதிகமான பகுதிகள் இவங்களோட கண்ட்ரோல்குள்ள, சின்ன நகரங்கள், சிறு கிராமங்கள், குக்கிராமங்கள், பெரிய நகரங்கள், இது எல்லாம் இவங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, உண்மையாக பேட்டில் ஃபீல்டில் என்ன நடக்குதுன்றது சில மேப்போடு சேர்த்து இதில் பார்க்கறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இதான் புக்ஷோழனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இன்னைக்கு ஸ்கை நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து இந்த தொகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ரஷ்யாவுக்கு, அதாவது ஒரு நாள் முன்னாடி ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான கருங்கடல் துறைமுகம் மற்றும் கப்பற்படை தளமாக இருக்கக்கூடிய நோவர்சிஸ்கில் தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுக்காகவும், இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த துறைமுக பகுதிகளை தாக்குறது இந்த யுத்தத்தை இன்னும் எஸ்கலேட் பண்ண வைக்கும், ஸோ டீஎஸ்கலேஷன் பண்ணுறதுக்காக தாக்குதல்கள் நீங்கள் குறைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த லாஜிக் எனக்கு புரியல. உக்ரைன் பண்ணுறது சரி தவறு இதெல்லாம் தனி டாபிக். ஆனால் ரஷ்யா பண்ணுறதுக்கு ரிட்டாலியேஷன் இவங்க பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இவங்க ரஷ்யா கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ரஷ்யா கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் உக்ரைன் கிட்ட வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்றது என்ன விதமான நியூட்ரலிட்டியா இருக்குன்றது எனக்கு தெரியல. அண்ட் அமெரிக்காவோட அந்த ஒரு தூண்டுதல்னாலையும் அமெரிக்காவோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த சப்போர்ட்னாலையும் தான் இந்த ஒரு யுத்தம் இவ்வளவு பெருசா வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையை இந்த அமெரிக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. போன வீடியோல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா, இந்த உக்ரைன் சம்பந்தப்பட்ட பைடனோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவே சில ஏஜென்சிஸ் ஆனது, அதாவது அவர் ஆட்சியில் இருக்கப்பவே செயல்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை உருவாக்கியிருக்கு. அண்ட் பைடன் தொடர்புடைய சில நிறுவனங்கள், அவரோட உறவினர் தொடர்புடைய சில நிறுவனங்கள் உக்ரைன்ல பல பில்லியன் டாலர் பிசினஸை இந்த யுத்தத்தை காரணமாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் அந்த ஒரு ஆர்டிக்கல், அதாவது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் மூலமா வெளியில தெரிய வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் தான். கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இப்போ மெயினான அந்த ஒரு விஷயம், ஜெலன்ஸ்கியோட அந்த ஒரு கிளைம். உக்ரைனோட அதிபர் அவர்கள் 749 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த அளவுக்கு இடத்த நாங்கள் பிடிச்சிருக்கோம்னு சொல்றாரு. ரொம்ப அதிகப்படியான ஒரு இடம் இது. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கொமார் டைரக்ஷனில் ரஷ்யா கடந்த ஒரு வாரத்தில் மொத்தமாக 39 கிராமங்களை பிடிச்சிருக்காங்க. இந்த 39 கிராமங்களோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொன்றும் 0.5 ஸ்கொயர் கிலோமீட்டர், 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர், 2 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி தான் எல்லாமே அடக்கும். அப்போது இந்த 750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ரொம்ப மேசிவான ஒரு அமௌண்ட். ரஷ்யா தொடர்ந்து இதே வேகத்தில் முன்னேறினாலும் ஒரு 3 மாதங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அஃபென்சிவ் பண்ணி அவங்க இடப்பகுதிகளை பிடிப்பாங்களோ, அதாவது எல்லாம் நல்லா போச்சு, தொடர்ந்து அவங்க முன்னேறாங்கன்னா அந்த அளவுக்கு பகுதிகளை இவங்க பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை இவங்க எடுத்திருக்கக்கூடிய நேரம், இந்த 750 ஸ்கொயர் கிலோமீட்டரை இவங்க மீட் எடுக்கிறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய நேரம் 7 மாதம். இந்த 7 மாசத்துல இவ்வளோ இடங்களை பிடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அது பாசிபிள்? அதுலேயும் குறிப்பாக சில கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா 3 மாதம் 4 மாதம் பேட்டில் நடந்து அதற்கு பிறகு உக்ரைன் மீட் எடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக இருந்ததுன்னா ரஷ்யாவுக்கு இது அலார்மிங் டைம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச இடங்களை உக்ரைன் சுலபமாக பிடிக்கிறாங்கன்றப்போ அங்கே அவங்களோட டிஃபென்ஸ்ல பிரச்சனை இருக்குன்றது அது தெளிவாக காமிக்குது. இதை இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய சில பேட்டில் கிரவுண்ட்ஸ் மேப்பை வச்சு பார்க்கறது சரியா இருக்குன்றது எனக்கு தோணுது. முதல்ல ஜாப்ரோசியா டைரக்ஷன், இந்த ஜாப்ரோசியா டைரக்ஷனில் தான் அதிகப்படியான பகுதிகளை நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளைம் வச்சிருக்காரு. ஜாப்ரோசியா, டான்பாஸ், இந்த ரெண்டும் ரஷ்யாவோட ரொம்ப அதிகப்படியான அஃபென்சிவ்க்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல யுத்தம் அதிகமாக நடக்குதுனாலே ஒன்று உள்ள வரவங்க அதிகமாக முன்னேறணும், அப்படி இல்லையா முன்னேறி வரவங்களை தடுத்து நிறுத்தி இவங்களோட டாமினேஷனை காமிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் யுத்தம் தீவிரமாக நடக்கும். ரொம்ப கம்மியான யுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்துல பெருசாக எந்த விதமான மாற்றமும் நடக்கலன்றது தான் உண்மை. அப்போ ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறது இந்த ஜாப்ரோசியா ஃப்ரண்ட்டில் உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் பேட்டில் கிரவுண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில மேப்ஸ் எடுத்து பார்க்குறப்போ இவர் சொல்லியிருக்கிறது பாதி உண்மை. அதாவது இடங்களை அவங்க பிடிச்சிருக்காங்க, ஆனால் எந்த அளவுக்கு இவங்க இடங்களை பிடிச்சிருக்காங்கிறது இது வரைக்கும் ப்ராப்பரா அந்த இடத்துல தெரிய வரல. இதை கிழக்கு பெடும்னே பகுதியில் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து சின்ன சின்ன உக்ரைனோட சோல்ஜர்ஸ் ஹைவே பிரிட்ஜஸ் தாண்டி மோக்ரே ஏலிய ரிவரை கிராஸ் பண்ணி
பெருடோவாவோட அந்த நார்த்தன் பகுதிகளில், அதாவது கொமரோட பிசிக்கலி இது கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இடம், அந்த பகுதிகளை நோக்கி உள்ள நுழையிறாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலி என்ன ஒரு விஷயத்தை காமிக்குதுன்னா, இந்த இடத்துல ரஷ்யாவோட வீரர்களுக்கு எதிராக உக்ரைனோட வீரர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்றத இது ரொம்ப தெளிவாக காமிக்குது. ஸோ இந்தந்த பகுதிகள்லாம் பார்த்தோன்னா உக்ரைன் உண்மையிலே முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நான் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு ஜோனுமே உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜை கொடுக்குது. ஏன்னா இந்த அத்தனை பகுதிகளும் குறைஞ்சபட்சம் 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு சின்ன நகரத்தோட கேட்டகரியில் வரக்கூடிய இருக்கு. இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணனாலே, அதாவது கடந்த 2 மாதங்கள்ல இவங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றத கால்குலேட் பண்ணப்பவே 30ல இருந்து 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இடத்தை இந்த ஜாப்ரோசியா மற்றும் டான்பாஸ் ஃப்ரண்ட்ல இவங்க பிடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் இந்த கொமர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி டான்பாஸ் நிப்ரோபெட்ரோவ்ஸ்க் இந்த ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்தை ரஷ்யா தக்க வச்சிருக்க வரைக்கும், இல்ல அதற்கான அஃபென்சிவை உக்ரைன் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாத வரைக்கும் தான் ரஷ்யா அடுத்த கட்ட தாக்குதலை நிப்ரோபெட்ரோவ்ஸ்க்குள்ள பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துலையும் யுத்தம் தொடங்கியிருக்கு. அதாவது உக்ரைன் வந்து சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸா பிரிஞ்சு இந்த பகுதிகளை தாக்க ஆரம்பிக்கிறப்போ ரஷ்யா அதை ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் திணறாங்க. இதே மாதிரி அவங்க தொடர்ந்து வந்து இந்த இடத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ரேஷியோவானது குறையுது, இல்ல உக்ரைன் வந்து மீண்டும் ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்றாங்கன்னா இந்த நகரத்தோட புறநகர் பகுதிகளை, அந்த அவுட்டர் ஸ்கர்ட்ஸை ரஷ்யா பிடிக்கிறதுக்குமான சான்ஸ் இருக்கு. ஜியோகிராபிக்கலி பார்த்தோன்னா இந்த ஒரு பகுதி மேடான பகுதி. அப்போ அந்த மேட்டு பகுதியை நோக்கி உக்ரைன் முன்னேறப்போ ரஷ்யாவுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதாவது அவங்களை தடுக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அதையும் மீறி உக்ரைன் இந்த மேடான பகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் பெரும்பான்மையாலும் லோயர் கிரவுண்ட்ஸில், இதை விட தாழ்வான பகுதிகளில் மாட்டிப்பாங்க. ஸோ இங்கிருந்து வீசக்கூடிய ஆர்ட்லரி, இங்கிருந்து ஃபயர் பண்ணக்கூடிய எம்எல்ஆர் சிஸ்டம் எல்லாம் இவங்க பொசிஷன்ஸ்க்கு எதிரான ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரஷ்யா இந்த கொமர் டைரக்ஷனில் எந்த அளவுக்கு டிஃபென்ஸை லூஸ் ஆக்குறாங்களோ, இல்லை எந்த அளவுக்கு டிஃபென்ஸில் கோட்டை விடுறாங்களோ அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு அட்வான்டேஜாக அது மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஜாப்ரோசியா பகுதியில் உக்ரைனோட அதிபர் சொல்லியிருக்கிறதுல சில விஷயங்கள் உண்மையிலே நடந்திருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியல. சில இடத்துல உக்ரைன் அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகள் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டாவோட மேட்ச் ஆகுது. ஆனால் கார்கிவ்ல நிலைமை வேற. இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா இந்த கார்கிவ்ல ரஷ்யா அந்த சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸாக பிரிக்கிறப்போ முக்கியமான சில கிராமங்கள் ஆர்க்லைன், ஒஷனிவ்கா, இவாஷனே, அனிஷினே, ஷெவேனிகா, ஜபேனே, கரெக்ஷனே, வில்ஷா, லைமன் மற்றும் ஓலோவிகா, இது எல்லாமே வந்து அதிகப்படியான யுத்தம் நடந்து அந்த பகுதிகளில் ரஷ்யா அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தீவிரமான யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகளாக ஜஹார்விகா, இவான்விகா, வசிலிவிகா, வடனே, வில்கோவாட்கா, ஜான்ஸ்கா மற்றும் குப்பியான் போன்ற பகுதிகள் இந்த கார்கிவ்ல அதிகப்படியான ரஷ்ய சேதாரங்கள் மற்றும் ரஷ்யா அதிகமாக உள்ள நுழையக்கூடிய அந்த வீரர்கள்னால இந்த இடத்துல தாக்குதல்கள் பதிவானதாகவும் செய்திகளானது வந்திருக்கு. இப்போ இந்த பகுதிகள் எல்லாமே என்சர்க்கிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரஷ்யா இந்த கார்கிவ்ல யூஸ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைன் எப்படி வந்து அவங்களோட டாக்டிக்கல் குரூப்ஸை சின்ன சின்னதாக பிரித்து யூஸ் பண்ணுறாங்களோ, மோட்டார் குரூப்ஸை ரஷ்யா அதிகமாக இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. உள்ளே போய் பெரிய ஒரு ரைட் பண்ணுறது, அந்த இடத்துல உள்ள போய் சிவிலியன்ஸாக சேர்ந்து அந்த இடத்துல நிறைய ட்ராப்ஸை செட் பண்ணுறதுன்னு கார்கிவ் ஃப்ரண்ட்ல பெரிய ஒரு என்சர்க்கிள்மெண்ட்டுக்குள்ளே இவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதை இன்னும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிரித்து போட்டாங்கன்னு பார்த்தோன்னா 8 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ரஷ்யாவோட ஒரு டாக்டிக்கல் குரூப் இருக்கணும். இவங்களை பயன்படுத்தி சின்ன சின்ன யூனிட்ஸாக உள்நுழையிறப்போ அதை உக்ரைனால் கெஸ் பண்ண முடியாமல் சீக்கிரம் அவங்க ரஷ்யாவோட ட்ராப்பில் ஃபாலோ ஆகிற மாதிரி 2 சைடில் இருந்தும் உக்ரைனோட ஒரு பெரிய ஒரு சோல்ஜர்ஸ் குரூப் இருக்காங்க, அதை 2 சைட்ல இருந்து சுற்றி வளைக்கிற மாதிரி அதிகப்படியான நடவடிக்கைகளையும் இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கார்கிவ் ஃப்ரண்ட்ல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை உக்ரைனோட செய்தி குறிப்புகள் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ சொல்கிறவங்க இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறப்போ அதை பேசணும், ஆனால் பெரிய அளவில் அதை பேசாமல் விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு அப்டேட் ஆச்சு எதுவும் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஸோ உக்ரைனோட அதிபர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிளைம் பார்ஷியலி உண்மை. சில இடங்களில் அவங்க கவுண்டர் ஆஃபென்சிவ்ல பிடிச்சிருக்காங்க. அண்ட் இது உக்ரைனோட பேஸ், இது உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய சில டேட்டாஸ் மற்றும் ஓப்பன் சோர்ஸில் கிடைச்சிருக்கக்கூடிய சில டேட்டாஸ் மட்டும் தான். அதே மாதிரி ரஷ்யாவோட அஃபென்சிவ் அதிகமாக இருக்குது. அப்போது இதே அளவுக்கு இல்லை இதை விட அதிகமான பகுதிகளை அவங்க பிடிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டேட்டாஸோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உக்ரைன் பேட்டில் ஃபீல்டில் வெற்றி அடைகிறாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவங்க பெறக்கூடிய வெற்றி ரஷ்யா கூட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. அண்ட் இதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விலை ரொம்ப அதிகம். ரஷ்யாவுக்கு எதிராக சின்ன நிலப்பரப்பை பிடிக்கிறதுக்கு அதிகமான வீரர்களையும் அதிகமான ஆயுதங்களையும் பறி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.